ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விமென் ஹெல்த், பெண்களோட அந்த உடல்நிலை, அதை எப்படி நம்ம வந்து நேச்சுரலாக அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் ரஃபேல் ஹோமியோ கிளினிக் ஃப்ரம் மன்னார்குடி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். ஸோ யூ கேன் கெட் சம் டிப்ஸ் அபவுட் யுவர் ஹெல்த் அண்ட் ஹவு டு மெயின்டைன் இட். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இஃப் யூ ஆர் எ ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் டெய்லி லைஃப் எப்படி லீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாஸும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ விமன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் இஸ் அ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை விமன் இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் தி ஹோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ விமன் இல்லைன்னா ஒரு வீடே வந்து ரன் ஆகாது. ஸோ ஆக்சுவலி விமன் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனி அதர் பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவங்க ஹெல்த்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே தெரியல. பல டாக்டர்ஸ் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க, ஆனால் எந்த ஒரு வீடியோஸ்லேயுமே ஹவு டு மெயின்டைன் உமன்ஸ் ஹெல்த் அப்படின்னு எதுவுமே யாருமே இதுவரை போட்டதாக எனக்கு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு காமனாக வந்து ஜென்ரல் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறதா வச்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, அண்ட் லைஃப்லேயும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உமனுக்கு காமனாக வர ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறது, மயக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, அப்படி இப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே கண்டுக்காமல் ரொம்ப நாள் விட்டீங்க அப்படின்னா இது ஒரு லாங் டேர்மாக ஒரு ப்ராப்ளமாக வந்து கடைசியில் வந்து நிற்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. இருக்கிறதே வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாவே பெருசாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் நான் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிப்ஸும் சொல்கிறேன், ப்ளஸ் ஹோமியோபதிக் மேனேஜ்மெண்ட், ஹோமியோபதிக் மெடிசன் மூலம் எப்படி நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிற நான் ஒரு டீட்டெயில் வேர்ஷனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானை நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா விமன் ஹெல்த்துக்கு ஹெல்ப் ஆகிற டாப் 5 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து டயட், பேலன்ஸ்டு டயட். நல்லா சாப்பிட்ணுங்க. வீட்டில் இருக்கிற தேவையில்லாத சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்குன்னு செஞ்சு நீங்களே சாப்பிட்டா தான் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்க முடியும், உங்கள் பசங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். நிறைய கிரெயின்ஸ், தானிய வகைகள் நிறைய எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸு நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்போயாவது நீங்கள் ஹோட்டல் போனால், ரெஸ்டாரண்ட் போனால் யூ கேன் ஈட் ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ மற்ற நேரத்துலலாம் நீங்கள் எதுவும் சாப்பிட வேணாம். ஓகேவா? சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. டீ, காஃபிக்கு எல்லாத்துக்குமே வந்து டாப் சுகர் போட்டு குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் தான் அவாய்ட் பண்ணணும்னு தேவையில்லை. நார்மலாகவே சுகர் அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். ஏன்னா சுகர் நீங்கள் எந்தளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஏஜிங் வந்து டிலே ஆகும். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கண்ட்ரோல்லே நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ்னால் நீங்கள் போய் ஜிம் போகணும், அங்கே போகணுன்னா நான் வந்து சொல்லவே மாட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற டெரேஸ்லேயோ அல்ல பால்கனிலேயோ குட்டியாக ஒரு மைல்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு போதும். சும்மா ஒரு ஸ்ட்ரெச்சிங், மைல்டு ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரி எதுவும் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு அதுவே ஒரு ஹோல் பாடிக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷனை வந்து கொடுக்கும். நீங்கள் என்ன தான் 1000 வீட்டில் நடந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வாக்கிங், ஜாகிங், தென் இந்த மாதிரி வந்து மைல்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங், கார்டியோ தாராளமாக பண்ணலாம். சரியா? யோகா பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸில் வச்சுக்கும் அண்டு எனர்ஜி லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஜாயிண்ட் பெயின்ஸு, பாடி பெயின்ஸு இதெல்லாம் வராமல் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து. ஸோ நம்பர் 4 ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய காமனான விஷயமா இருக்குது. எஸ்பெஷலி ஃபார் திஸ் ஜென்ரேஷன் உமன். எவ்ரி உமன் ஹேஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் த டாப் நாச் லெவல். ஃப்ரம் ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்லேருந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பெருசாகவே இருக்குது. ஃபேமிலி ப்ரெஷரு, ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு நம்மளை சுற்றி பல ஒரு ஸ்ட்ரெஸ் நம்மள இருக்குது. அதாவது நம்மள டீப் டிப்ரெஷன் கொண்டு போகுது. அதனால் நமக்கு தூக்கம் ஒழுங்காக வரமாட்டேங்குது. அதனால் வந்து ஹேர் ஃபால் ஆகுது. அதனால் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது. அதனால் வந்து பாடி பெயின், டயர்ட்னஸ், ஒரு தூங்கி எந்திரிச்சோமே ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாகவே ஃபீல் ஆகலை, ஒரு ரெஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அப்படின்லாம் வந்து பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்மளை சுற்றி ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்போதுமே பெருசாக எடுத்துக்காமல் அதை அப்படியே ஒரு டேக் இட் ஈஸியாக, ஒரு ஈஸி கோயிங்காக நம்மளால் எடுத்தோன்னா ட்ரை தான் பண்ணணும்.
இந்த மாதிரி டேக் இட் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ட்ரை தான் பண்ணணும். ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணால் தான் வரும். அதுக்கு சில நான் டிப்ஸ் சொல்கிறேன். மெடிடேஷன் பண்ணலாம், நல்ல டீப் ப்ரீத்திங் அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு 5 to 6 minutes தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு சில ஹாபீஸ் வச்சுக்கோங்க, மூவி பார்க்குறது, சாங்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ் இன் ஈஸி லெவல். ஓகே, தென் நம்பர் 5, தூக்கம். ஸ்லீப், அடிக்வேட் ஸ்லீப் ரொம்ப மஸ்ட்டு. நல்லா தூங்கணும். 7 to 8 hours வந்து மேண்டேட்ரி அப்படின்னு வந்து சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க இந்த ஜென்ரேஷனில். ஸோ தூக்கம் இல்லை அப்படின்னா அதனால் அவங்களுக்கு மயக்கம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இம்யூனிட்டி குறைய ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இதனாலே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஆகலாம். ஸோ நல்லா தூங்குங்க. அதனால் தூக்கம் நீங்கள் நல்லா தூங்கினாவே இந்த பஃபினஸ் ஆஃப் ஃபேஸ் குறையும், அப்புறம் இந்த ஏஜிங் குறையும், ஹேர் ஃபால் குறையும், அதுக்கப்புறம் இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் குறையும். தூங்குனீங்கன்னாவே உங்களுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் குறையும். ஓகே, மோஸ்ட்லி வந்து தூங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து நான் நம்பர் 6 வந்து ஹோமியோபதிக் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறேன். ஹோமியோபதிக் மேனேஜ்மெண்ட்டில் we give a safe and natural solution to regulate periods, irregular periods, improve digestion and boost immunity. At Rafael Homeo Clinic, Manakudi, we provide specialized homeopathic treatment for women health issues. Okay, if you want to contact, please contact to this number. ஓகேவா? ஸ்க்ரீனில் தெரிகிற கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அட்ரஸ் வந்து இஃப் யூ காண்டாக்ட் us we will tell you the extra details. Okay, thank you.